Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட ஓன் டிசைனை நம்ம எப்படி நம்மளே க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த நெக் டிசைன் உங்களுக்கு நான் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இதுக்கு முந்தின வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். ஸோ இது வெறும் நெக் டிசைன் மட்டும்தான். இது நான் இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன். எனக்கு பேக் நெக்கோட டிசைன் மட்டும்தான் கிடைச்சது. ஸ்லீவோட டிசைன் எனக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்லீவ் டிசைனை நம்மளே எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, நம்ம காமிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன பீஸ் மிச்சமானால் கூட கீழே போட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் அதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரைப் நான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லாங் ஸ்ட்ரைப் இருக்கு, அதை நம்ம ஈவனாக சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்டர் லைன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணியே நம்மளோட டிசைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸில் எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த கோலம் வர மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக் டிசைனில் பார்த்திங்கன்னா அந்த கோலம் சின்னதாகவே அங்கங்கே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கண்டினியூவாக ஒரு டாட் வச்சு ஒரு 4-5 வளைவு, அப்புறம் கீழே அந்த அந்த சின்ன கோலம், மறுபடியும் சிங்கிள் லைனு, அப்புறம் கோலம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் ட்ரா பண்ணிக்க போகிறோம். நம்மளோட ஸ்லீவ் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டு படி பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வரும். ஸோ நான் இந்த ட்ரேசிங் பேப்பர் இந்த ஸ்ட்ரைப் 10 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மடித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த லைன் சென்டர் லைன் நம்ம கோலமில் இருக்கிற அந்த சென்டர் டாட்ஸில் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கீழே அந்த கோலம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கோலமை நம்ம ட்ரேசிங் பேப்பரில் அப்படியே ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னாலே கிளியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷனும் தெரியணும், அதே சமயம் பேப்பரும் கிழிஞ்சிடாமல் பொறுமையாக நீங்கள் அந்த கோலமை அந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த கோலத்தை கீழே அதை ட்ராயிங் முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு மேலே ஒரு 4 or 5 டாட்ஸ்க்கு நமக்கு சிங்கிள் டாட்டில் அப்படியே வளைச்சி போகிற மாதிரி நம்மளுக்கு டிசைன் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனில், அதாவது நெக்கில் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வரும் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற அந்த கோலத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயுமே அந்த சென்டரில் நம்ம மடித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டர் லைனில் நம்ம அந்த கோலத்தோட டாட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கோலம் கோணல் ஆகாமல் நமக்கு நேராகவே கிடைக்கும். ஸோ அதில் 4 or 5 டாட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். அதாவது சிங்கிள் லைன் சிக்கு கோலம் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ மறுபடியும் அதுக்கு மேலே நம்மளுக்கு நம்ம கீழே போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கோலம் டிசைன் வேணும். ஸோ மறுபடியும் நம்ம அகெயின் நம்ம அந்த கீழே எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கோலம்க்கே நம்ம வந்துட்டோம். ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிருக்கனால, மேபி நம்மளுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறனால நம்மளுக்கு கோலம் கோணல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அந்த சென்டர் நெக்கில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கனால நம்ம அந்த கோலத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சென்டர் லைன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த டாட்ஸ் எல்லாம் அதில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே மறுபடியும் அந்த கோலத்தை பொறுமையாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த கோலம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கோலத்துக்கு மேலே, இந்த கோலத்துக்கு மேலே எத்தனை டாட்ஸ் நம்ம அந்த சிங்கிள் லைன் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கான டாட்ஸ் அந்த கோலத்துக்கு மேலேயுமே நம்ம போட்டுக்கணும். ஸோ அது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கோலமுக்கும் செகண்ட் கோலமுக்கும் இடையில எத்தனை டாட்ஸ் நம்ம வச்சுருக்கோமோ அந்த டாட்ஸ் தான் நம்ம அடுத்த மேலே வர கோலமுக்குமே நம்ம வைக்கணும். நீங்கள் ஒன்று குறைச்சோ இல்லை ஒன்று கூடவோ வச்சிட்டிங்கன்னா கோலம் பார்க்குறதுக்கு ஈவனாக தெரியாது.
ஸோ அதே அளவு வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம அந்த கோலம் டிசைனை வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 10 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த கோலம் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ளவுசஸ்க்கு வந்து நம்ம இதே டிசைன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிசைனை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னுமே வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்குது. இதை வந்து அடியில் வச்சு தான் நம்ம மறுபடியும் நம்ம ஸ்லீவ் டிசைனில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்னும் வந்து நம்ம ஒரு ஸ்கெட்ச்லேயோ இல்லை மார்க்கர்லேயோ வந்து ட்ரா பண்ணி இன்னும் வந்து இதை வந்து டார்க்கன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். ஸோ ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு நான் இந்த கோலமை வந்து சேம் அது மேலேயே வந்து பொறுமையாக வந்து நீங்கள் இதை நல்லா டார்க்காக வந்து தெரிகிற மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா டார்க்காக வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்லீவோட மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கு அடியில் வந்து நம்மளோட டிசைனை வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைனில் வந்து இந்த ஸ்லீவில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட ஸ்லீவ்ஸை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லர் வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேஸ் எடுத்துகிட்டு அந்த சென்டர் லைன் அந்த ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சேம் அந்த அடியில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைப் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த அடியில் இருக்கிற இமேஜை வந்து நம்மளோட ட்ரேசிங் பேப்பரில் வந்து பென்சிலில் வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்லீவ் லென்த்துக்கு வந்து எவ்வளோ அந்த கோலம் வருதோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து நம்ம இதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அந்த 2 கோலம் தான் வந்திருக்கு. ஸோ அதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன். கரெக்டாக சென்டரில் வந்து எனக்கு அந்த கோலம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் வந்து நான் எவ்வளோ போடணுங்கிறது வந்து நான் ஒரு டேப் வச்சு வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சென்டரில் இருந்து நான் 2 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நம்ம கீழே வந்து அந்த ஸ்லீவோட சுற்றளவு வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சென்டரில் இருந்து நான் ரைட் சைடு ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த டாட்ஸ்க்கு நேராக வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து சென்டராக வச்சு தான் வந்து நம்மளோட அந்த கோலம் நம்ம ஒரு லாங் பேப்பரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு அடியில் வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து சென்டராக வச்சு தான் வந்து நம்ம அடுத்த கோலம் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த 2 இன்ச்சஸையுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா கூட அது பேப்பர் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே சாஃப்டாக வந்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைனில் வந்து இந்த கோலம் வந்து இருக்கிற இந்த 2 கோலமுக்கும் சென்டரில் வந்து இந்த கோலம் வர மாதிரி வந்து நான் வந்து இதை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து நம்ம கீழே வந்து ஒரு பெரிய கோலத்தில் ஆரம்பித்து அப்புறம் மேலே ஒரு சிங்கிள் லைன் வந்து போட்டிருக்கோம். பட் அடுத்த லைனில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து சிங்கிள் லைனில் ஆரம்பித்து அந்த மேலே இருக்கிற 2 கோலத்துக்கும் சென்டரில் வந்து நம்மளோட கோலம் வர மாதிரி நம்ம அடுத்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யோசனை எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நம்மளோட ஐடியாவை பொறுத்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து கீழேயே வந்து நான் பெரிய கோலமில் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் செகண்ட் லைனை வந்து நான் சிங்கிள் லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த 2 கோலமுக்கும் சென்டராக வந்து இந்த கோலம் வர மாதிரி அதே மாதிரி நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல் இதில் நம்மளுக்கு 2 பெரிய கோலம் வந்துச்சு. பட் செகண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு 1 தான் வந்து வந்திருக்கு.
ஸோ அதே மாதிரி தேர்ட் லைனில் வந்து நான் கீழேருந்தே வந்து கோலமில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா சென்டரில் வந்து நம்ம சிங்கிள் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து மறுபடியும் கீழேருந்தே வந்து பெரிய கோலம். மெஷர்மெண்ட்ஸ், அந்த அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ அந்த லைன் மேலேயே நம்மளோட அந்த கோலமில் இருக்கிற அந்த சென்டர் டாட்ஸ் வந்து வர மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வந்து கோணல் ஆகாது. ஸோ இதில் பாருங்கள், மேலே வந்து அந்த கோலம் வந்து பாதி வரைக்குமே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லீவுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நான் ஸ்கெட்ச் வச்சு நல்லா டார்க்கன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட ஸ்லீவ் டிசைன் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் போடணும்னு இல்லை, நம்ம நெக் லைனில் வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ அதை மட்டுமே நமக்கு ஸ்லீவ் பார்டரில் கூட நம்ம அப்படியே கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கஸ்டமர் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே கோலம் கேட்டிருந்தனால நான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை நமக்கு பார்டர் லைனில் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம நெக் லைனில் மட்டும் நம்மளுக்கு என்ன வந்துச்சோ அதை மட்டும் நம்ம ஸ்லீவில் வந்து அந்த பார்டர் லைனில் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைனை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி மேலே வந்து ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் வந்து நம்ம கார்பன் பேப்பர் வச்சு ஷேக் ஆகாத மாதிரி நீங்கள் 2 பக்கமும் டேப் போட்டிக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக வந்து இந்த டிசைனை அது மேலேயே ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதோட இமேஜ் வந்து க்ளீனாக வந்து நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் வந்து நல்லாவே பதிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டாட்ஸில் வர லைன்ஸ் வந்து கோணலாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சா கூட பரவாயில்ல. நம்ம பீட் வச்சு ஒர்க் பண்ணையில் நம்ம அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டிசைனுமே வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ப்ளவுஸில் வந்து ட்ரேசிங் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம நெக் டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதையே வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்லீவ்ஸ்லையுமே வந்து பீட் அண்ட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.